Hello friends, welcome to Akshita and Anjali channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை வருது இல்லையா, அதாவது நாளான்னைக்கு நான் வந்து வியாழக்கிழமை புதன்கிழமை வீடியோ எடுக்கிறேங்க. நைட்டு வியாழக்கிழமை ஒரு நாள் உடையில இருக்கு. சரி, வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை வருது இல்லையா, அதுக்கான ரிட்டன் கிஃப்ட்ஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். என்னென்ன கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன், எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெத்தலை பாக்கு தாங்க வைக்கணும். நான் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்கிறேன். ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு வெத்தலை பாக்கு மஞ்சளோட நம்ம ஆரம்பிக்கலாம். அது அங்கே இருக்கட்டும் நல்லபடியாக. அப்புறம் நம்ம பூஜையே வந்து நம்ம வரலட்சுமி அம்மனுக்கு தான், மகாலட்சுமி தாய்க்கு தான். அந்த அம்மனோட ஃபோட்டோவும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். சரி, நம்ம ஆர்டராகவே போகலாம். வழக்கம் போல் நான் வந்து இந்த வருஷம் இந்த ட்ரே தாங்க கொடுக்க போகிறேன். இது வந்து அந்த பாக்ஸ் எடுமா போடா இந்த இருக்கு இல்லையா, இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க. மொத்தம் வந்து 25 பிளேட்ஸுங்க. 25 பிளேட்ஸ் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி பக்காவாக இருந்துச்சுங்க. பேக்கிங்கு பக்காவாக இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேட்டும் பேக்கிங் பண்ணி அப்படி பபுள் ரேப் போட்டு 2 டப்பா உள்ளே இருந்ததுங்க. 2 அட்டை பாக்ஸ் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த பிளேட்டு 25 பிளேட்டு பார்த்திங்கன்னா 793 ரூபா வந்துருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோவில் பார்க்கல உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிளேட் வந்து தாம்பூலம் வந்து நான் மீஷோவில் வாங்கியிருக்கேங்க. அப்புறம் கோபுரம் மஞ்சள். எனக்கு தெரிஞ்சு மஞ்சளில் இதை விட பெஸ்ட்டு என்ன பிராண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சதுனால கோபுரம் வந்து சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டதுனால நான் அது வாங்கியிருக்கேங்க. கோபுரம் மஞ்சள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேன்சி கடையில் பக்கத்தில் தாங்க வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம். இந்த குங்குமம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போன வருஷம் வந்து திருப்பதி போயிருக்கையில் எனக்கு இந்த ஒரு டப்பா மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நல்ல வாசமாக இருந்துச்சுங்க. இந்த இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. இன்னும் இருக்குது எனக்கு இந்த டப்பா. அதனால நான் என்ன பண்ணேன், இந்த வருஷம் இதே டைமுக்கு போனாங்களா, அங்கேருந்தே மொத்தமாக குங்குமம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இது ஒரு டப்பா வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபா போட்டிருக்கு. அவங்க வந்து 25 ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நான் வந்து 20 டப்பா கேட்டிருந்தேன், 20 ஒன்று போல் வாங்கியிருக்கலாம். அவங்க வந்து இது அந்த டப்பா வேறு மாதிரி, இந்த டப்பா வேறு மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே பிராண்டு தான். சரி, சில பேருக்கு வந்து அது பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்கும். இது எப்படி யாருக்கு இது பிடிக்கும்னு தெரியாது இல்லையா. ஒரே மாதிரி இருந்துட்டால் அது சந்தோஷமாக இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, இது ஒரு பெரிய மிஸ்டேக் இல்லை. பட் இருந்தாலும் ஒன்று போல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு ஒரு ஒப்பீனியன் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சரி கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே இப்படி அடுக்கி வச்சுருக்கேங்க. அடுத்து நம்ம வாங்கியிருக்கிற இது வந்து வளையல் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்சி ஸ்டோரில் தாங்க வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கோல்டன் கில்டு வச்சு தான் வாங்கியிருக்கேன். 4 டசன் வளையல் வாங்கியிருக்கேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 20 பிளேட்டு தான் கணக்கு வச்சுருக்கிறேன். 20னா மத்தலப் அப்படின்னா ஒரு நான் கூப்பிட்ருக்குது பார்த்திங்கன்னா 15-16 கிட்ட வருது. 17. ஒரு வேளை யாராவது அந்த டைமில் எதிர்பாராமல் வந்தாலோ, அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு சுமங்கலி வந்தாலும் நமக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பிளேட்ஸ் வந்து கெட்டு போகாத பொருள் தானே இருக்கட்டும்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கிறேன். எனக்கு அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வருது. என்னோடய பொண்ணுக்கு வர நான் ஃபங்க்ஷன் வைக்கேன். அதுக்கு இந்த பிளேட்டு தேவைப்படுன்ட்டு நான் 25 பிளேட்டாக இருக்கட்டும்னு வாங்கிட்டேன். இது வந்து ஒரு பிளேட்டு நாங்கள் கணக்கு பார்க்கையில் 30 ரூபா விழுந்ததுங்க. பிளேட்டோட விலையை சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 4 டசன் வளையல் வாங்கி வச்சுருக்கேன். நான் வந்து 20 பிளேட்டை கணக்கு பண்ணியவே எல்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கு ஒரு இதுக்கு வந்து ஒரு பிளேட் ஒரு தாம்பூலத்துக்கு வந்து 4 டசன் வளையல் 4 வளையல் கொடுக்கறதா ஐடியா வச்சுருக்கேங்க. ஏன்னா நிறைய இதில் சொல்கிறாங்க, பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க 2 வளையல் வைக்காதீங்க, ஒன்று போடுவாங்க, அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 வளையல் போடுற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 4 வளையல் வச்சுருக்குறேங்க. பாருங்கள், கலர் பார்த்திங்கன்னா நல்லா மெரூன் கலர், பச்சல், இது வந்து மஞ்சள், ஆரஞ்சும் மஞ்சளும் கிட்டத்தட்ட ஒரே கலர் தான். அதனால் இந்த கலரை எடுத்துருக்கேன். எல்லாமே பாருங்கள் கம்மியான டசன் 30 ரூபாய்க்கு இருந்துச்சு. நம்ம வந்து சரி கொடுக்கறது கொஞ்சமாக கொடுத்தாலும் நல்ல பொருளாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேங்க. நான் அதே மாதிரி தான் மஞ்சள் குங்குமம். நான் எப்போதுமே சொல்லுவேன், மஞ்சள் குங்குமம் வந்து ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் இல்லையா. அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுவேன்
நல்லதாகவே கொடுங்க. நீங்கள் மற்றதை வந்து பார்த்து பாராமல் நீங்கள் வாங்கினாலும் மெயினாக கொடுக்க போகிறது வந்து மஞ்சள் குங்குமம் தான். அது வந்து கொஞ்சம் தாராளமாக கொடுங்கண்ணே. நான் என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன். இதை விட பெருசாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க. குறைஞ்சது இந்த மாதிரியாக கொடுங்கன்னு சொல்கிறேன். சரியா? எல்லாம் நம்ம விருப்பம்தான், இதுக்காக சொல்கிறேன். ஒரு வேளை நீங்கள் வந்து சரி இது எல்லாத்துக்கும் வந்து அது சூட் ஆகாது, எனக்கு புரியுது. ஆனால் அந்த அதே மாதிரி கோபுரம் மஞ்சள் பாக்கெட்டை வந்து தூள் இருக்குல்ல, அதுவும் நம்ம கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதுவும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீப்பு கண்ணாடி, இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க போயிருக்கையில் யதார்த்தமாக கண்ணில் அமுட்டுதுங்க. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ஒரு 2-3 பீஸ் தான் இருந்துச்சு. அந்தால இது எவ்வளோன்னு கேட்டேன். அவங்க வந்து 25 ரூபா சொன்னாங்க. இன்னுங்க இவ்வளோ சின்னதாக இருக்குது, 25 ரூபா சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட நக்கலாக கேட்டார். நான் ஒன்று தான் வாங்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு, அதனால் நான் எனக்கு ஒரு 20 இது வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் எனக்கு வந்து பார்த்து வரைச்சி 15 ரூபாய்க்கு கொடுத்தாங்கங்க. ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். நான் இவ்வளோத்துக்கும் இல்லை, முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதை வாங்கினது ஒரு பாய்கிட்ட. ஆக்சுவலாக தப்பாக எடுத்துக்க கூடாது. நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நம்ம ரொம்ப வித்தியாசம் பார்க்க மாட்டோம். நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப இந்த இது பார்க்குறாங்கங்க, ரிலிஜியன்ஸ் பார்க்குறாங்க, மதம் இது ரொம்ப பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட வந்து வாங்கல, அவங்களும் நம்ம பிரதர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. வாங்கல இந்த ரேட்டை வந்து பார்த்து கொடுத்தாங்க. உடனே நான் பூஜைக்காக வாங்கினேன், பையா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே சரின்னு சொல்லிட்டு 15 ரூபா போட்டு கொடுத்துட்டார். ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தார். அதுக்கப்புறம் இது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதே கண்ணாடி சீப்பும் நாங்கள் இந்த வளையல் வாங்கின ஃபேன்சி கடையில் இருந்துச்சுங்க. நாங்கள் தெரியாத மாதிரி இது எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவர் சொன்னார் 45 ரூபா அப்படின்னு சொல்லி விலை சொன்னார். பார்த்துக்கோங்க. 45 ரூபாயா அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வாங்கி வீட்டில் வச்சிட்டேன். இன்னைக்கு போய் தான் வளையல் வாங்கிட்டு வந்தேன். 45 ரூபாயா? ஏன் எவ்வளோ சொல்கிறீங்க, என்ன பையா அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்கிறது அது சைனாலேருந்து வந்திருக்கு பாருங்கள், அதனால் இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட்டடா இறக்குமதி பண்ணுவோம்லாங்க அந்த ப்ராடக்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் அவ்வளோ ரூபா வேணால் உங்களுக்காக ஒரு 5 ரூபா குறைச்சிக்கிறேன் அப்படின்னு. இல்லை வேண்டாம், நான் சும்மா தான் விளைச்சே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்துக்குங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டோம்னா ஒரு கடைக்கு 4 கடை ஏறி இறங்கி விலையை விசாரித்து தாங்க பண்ணணும். ஆனால் இதை வந்து நான் அவ்வளோ தூரம் விசாரிக்கல. இது வந்து ஓரளவுக்கு அவங்க கம்மியாக சொன்ன உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே கம்மியாக கிடைக்காது, அதனால் மனசில் பட்டுச்சு, அப்படியே சொல்லிட்டேன். பார்த்துக்கோங்க. இந்த கலர்ஸ்லாம் நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லணும், வளையல் தான் நான் சொல்லிட்டேன் இல்லையா? பாருங்கள், கண்ணாடி வளையல் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3 கலர்ஸ் தான் இருந்துச்சு சீப்பு இதில், இது வாங்கியாச்சு. அப்புறம் நம்ம மஞ்சள் சரடு, இது வந்து ஒரு இதில் 12 இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் 2 இதாக வாங்கியிருக்கேன். அதில் பிரிக்க முடியாது இல்லையா, அதனால் அப்படியே பேக்கெட்டாக வாங்கிட்டேன். அப்புறம் விரலி மஞ்சள், நம்ம கண்டிப்பாக தாம்பூலத்தில் வைக்கிறதுக்காக விரலி மஞ்சள் வச்சுருக்கிறேன். அப்புறம் ப்ளவுஸ் பீஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ப்ளவுஸ் பீஸ் வந்து 65 ரூபா போட்டு கொடுத்தாங்கங்க. ஆக்சுவலாக நான் வந்து என்னை பொறுத்தளவில் ஒரு பொருள் கொடுத்தா அதை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். குறைஞ்சபட்சத்துக்காக நான் காஸ்ட்லியாக ரொம்ப விலை கூடனது தான் வாங்கி கொடுக்கணும் நான் சொல்ல வரல. ஓரளவுக்கு அவங்க அதை தூக்கி கடப்பில் போடாமல் தச்சு போடுற மாதிரி வாங்கி கொடுக்கணும். நம்ம வந்து இல்லைன்னா நம்ம செலவு பண்ணுறது நினச்சி பாருங்களேன், அதுவே அப்படியே போட்டுருவாங்க. நம்ம அது ஒரு 40 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோன்னா அது 30 ரூபாயும் வேஸ்ட்டு தானே. அப்படி இல்லாமல் கூட ஒரு 20 ரூபா 30 ரூபா செலவு பண்ணல அவங்க தச்சு போட்டுப்பாங்களே. இந்த கிளாத் வந்து 2x2ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் எங்கள் அம்மாவுக்கே முன்னாடி வாங்கி கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஊரில் போடுற ப்ளவுஸோட இந்த ப்ளவுஸ் நல்லா காற்று கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காட்டன் ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க. வீடியோவில் குவாலிட்டி எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஓரளவுக்கு இல்லை, நல்ல குவாலிட்டி தாங்க. 65 ரூபா சொன்னாங்க. நான் 20 சாரி இப்படி போடக்கூடாது, சாரி மன்னிச்சுக்கோங்க, 20 ப்ளவுஸ் பீட் வாங்கி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அதுதான். கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க்கு க்ரீன் கேட்டிருந்தேன். இது எல்லாத்தையும் விட இன்னொரு டார்க்கு க்ரீன் கேட்டிருந்தேன். அது எனக்கு கிடைக்கல. இப்போதைக்கு நான் இவ்வளோ தாங்க வாங்கியிருக்கேன். இந்த வருஷம் இவ்வளோ தான் வாங்கியிருக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சதை வாங்கி வச்சுருக்கிறேன். இனி வரப்போகிற வருஷம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த கடவுள் எனக்கு அருள் புரிஞ்சால் அந்த செய்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தா, ஓரளவுக்கு கொடுத்தாலே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக செய்வேங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பூஜை வீடியோ வரும். மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொருள் என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது, இதில் இன்னும் என்னெல்லாம் வைக்கலாம், இது இன்னும் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதான் மறந்து போச்சு. ஞாபகம் வந்துட்டு கடைசி அதையும் சொல்லிடுறேன். இது கூடவே மெஹந்தி, அதுக்கப்புறம் இன்னும் கண்மை, பொட்டு பாக்கெட் இதெல்லாம் வைப்பாங்கங்க. நான் வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பொருளாக கூட்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேங்க. அது இந்த வருஷம் கண்ணாடி சீப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் வந்து கண்மையோ பொட்டோ மெஹந்தியோ ஏதோ ஒன்று அடுத்தடுத்து சேர்த்துக்கிறேங்க. போன வருஷம் கொடுத்த மாதிரி இல்லாமல் ஒரு பொருளாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் மனசில் நிறைய ஆசை இருக்குது. சரி இப்போதைக்கு, ஆனால் இந்த வருஷம் கடவுள் எனக்கு இதை செய்கிறதுக்கு பாக்கியம் கொடுத்ததுக்கு அந்த கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப இதை வந்து எப்படி சொல்ல, நம்ம வீடியோ பார்க்குற போன வருஷம்லாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு தாங்க கண்டிப்பாக எனக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை. சொல்ல முடியாதுங்க. யாருக்கு மனமோன போக்கில் யாராவது ஒரு 3 பேரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அட்ரஸ் கேட்டு அனுப்புனாலும் அனுப்பிடுவேன். என் மனசில் அந்த மாதிரி ஆசைலாம் நிறையவே இருக்குது. சரி பார்க்கலாம், அந்த வீடியோ போட்டுட்டு அந்த எண்டிங்கில் பார்க்கலாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிக்கிற அவசரத்தில் அந்த ஃபோட்டோவை மறந்துட்டேன். இந்த ஃபோட்டோவும் நம்மளோட ரிட்டன் கிஃப்ட்டில் ஆட் ஆகுங்க. இதை வந்து நம்ம மகாலட்சுமி அம்மன், வரலட்சுமி அம்மனோட ஃபோட்டோ தான் நெட்லேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து எங்களோட ஸ்டூடியோலேருந்தே பிரிண்ட் பண்ணி நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இதை ஆக்சுவலாக கட் பண்ணி ஒவ்வொரு கவராக போடணும். ஆக்சுவலி இந்த கவர் எடுமா. ஓகே, அதை கட் பண்ணிங்க. இது எங்களோட ஸ்டூடியோ அப்படிங்கிறதுனால நான் இந்த ஃபோட்டோவையும் சேர்த்துக்கிட்டேன். இது எங்களோட ஸ்டூடியோங்க, கேலக்ஸி ஃபோட்டோ ஸ்டூடியோ. பாருங்க, இதையும் இதை கட் பண்ணி ஒவ்வொரு இதாக போடணும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாம்பிளுக்கு எனக்கு இதை அடித்து கொண்டு வந்து காமிச்சாங்க. இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி. பாருங்க, இந்த ஃபோட்டோ இப்போதைக்கு ஒரு 8 ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்றைக்கே சேர்த்தால கையோட கொண்டு வந்துருங்கன்னு சொன்னேன். நம்ம சொன்னதா இன்றைக்கி அவங்க கேட்டாங்க. இது எல்லாத்தையுமே இந்த பையில், இந்த பையும் சேர்த்து வாங்கியிருக்கேங்க. இது வந்து எவ்வளோ சொன்னாங்க, ₹1 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கவரு. ஆமாம், ₹1 அந்த கவரு. இது உள்ள அந்த ஃபோட்டோ, விரலி மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, ஒரு சாக்லேட் டப்பா வேணுமா கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட்டு பாருங்க, உடச்சி காலி பண்ணிடுச்சு பாதியை. இந்த சாக்லேட் இது எல்லாத்தையும் போட்டு இந்த கவரில் போட்டு சந்தோஷமாக கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை தடவை தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிக்க போகிறேன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் இனிய வரலட்சுமி பூஜை நல்வாழ்த்துக்கள்ங்க. அட்வான்ஸாகவே சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை. தேங்க்யூ.